நடந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நாளும் பேப்பர்ல படிச்சுட்டு இருக்கிற விஷயம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, உலகமெங்கும் நடந்துகிட்டு இருக்கிறது. எனக்கு ரொம்ப பெருமையானது. ஏனென்றால் இப்படி ஒரு இயக்குனர் படிப்படியாக நான் அவரோட ஒரு ஜர்னி பண்ணிருக்கேன். ஒரு அழகிய தீயை இருக்கட்டும், பொன்னியின் செல்வம், மொழி, அபியும் நானும், பயணம். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பிரகாஷ் ராஜ் ப்ரொடக்ஷன்ஸ், ஜுவல் மூவிஸ், இப்பேற்பட்ட படங்களை எடுத்துட்டு வருதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு அந்த கதை கேட்டோம்னா அவனுடைய வளர்ச்சியும் அவனுடைய சிந்தனையும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மென்மையான படங்கள், மொழி, அபியும் நானும் பிறகு ஒரு டெரரிசம் பத்தி ஒரு சீரியஸான ஸ்கிரிப்டான ஒரு பயணம் எடுத்தார். அதற்கு பிறகு மறுபடியும் ஒரு நல்ல ஒரு ஜாலியா ஒரு படம் எடுத்துருவாருன்னு நினைச்சேன். பட் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு படைப்பாளி தான் வளர வளர தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க கிடைக்க ஒரு மேடையை இருந்த பிறகு ஒரு பொறுப்போட, ஒரு சிந்தனையோட, ஒரு வித்தியாசமான ஒரு ஜானரான ஒரு படம் எடுக்கிறதுங்கிறத ரொம்ப சந்தோஷமான விஷயம். காலகாலமா ஒவ்வொரு படைப்பும் ராதாமோகனோட நான் தயாரிக்கும் போது எனக்கு ஒரு புது அங்கீகாரத்தையும் புது அடையாளத்தையும் என்னுடைய நிறுவனத்துக்கும் எனக்கும் கொடுத்துக்கிட்டே வந்திருக்காரு. ராதாமோகன் இந்த கௌரவம்ங்கிற படம், அதுக்கான கருவு, அதுக்கான கதையை எனக்கு சொன்னுடன் எனக்கு உடனே தோணுது இது பதிவாகணும். எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம சும்மா சுத்தி நடக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது, இதை பத்தி சொல்லணும். அண்ட் இந்த படம் எனக்கு ஈர்த்த விஷயம் இது ஒரு இளைஞர்களாலாம், இதை இளைஞர்கள் படம் பண்ணது. அதாவது நம்ம சுத்தி நடந்துட்டு இருக்கிற இந்த விஷயத்தை ஒரு இளைஞர்களின் பார்வையில எப்படி பார்க்கிறார் ராதாமோகன். இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம் மாணவர்கள், இளைஞர்கள் இருக்கட்டும், ரொம்ப வருடங்களா நம்ம இவங்க பொறுப்பு இல்லாம இருக்கிறவங்க, வயசு பசங்க இப்படியே சுத்திக்கிட்டு இருப்பாங்கன்னு எப்பவுமே பேசிக்கிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு இந்தியா முழுக்க, உலகம் முழுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா, ஒரு சமுதாயத்துக்கு ரொம்ப அசிங்கமான விஷயங்கள் நிகழ்ந்துட்டு இருந்ததுன்னா முதல்ல நிக்கிறது இன்னைக்கு இளைஞர்களா இருக்காங்க. அது ஒரு போராட்டத்தை எதிர்க்கிறது இருக்கட்டும், ஒரு இடத்துல கூடுதல் இருக்கட்டும், அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது முக்கியம் இல்லை. இன்னைக்கு ஒரு எகெயின்ஸ்ட் கரப்ஷன் இருக்கட்டும், எகெயின்ஸ்ட் ரேப், அபியூசிங் விமன் இருக்கட்டும், இலங்கை பிரச்சனை இருக்கட்டும், இப்பேற்பட்ட ஒரு கௌரவம் குறைகள் இருக்கட்டும், ரொம்ப ஆரோக்கியமான இளைஞர்கள் நம்ம நாட்டுக்குள்ள இருக்காங்க, அந்த திசையில போயிட்டு இருக்காங்கிறது ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். இந்த கதை அதாவது ஒரு முக்கியமான ஒரு சமூக பிரச்சனையை பேஸ் பண்ண ஒரு கதை அது இந்த ஒரு பிரச்சனையை, இந்த கதை இந்த ஒரு பிரச்சனையை ஒரு கதையா சொல்லணும், சினிமாவா சொல்லணும் அப்படின்ற ஒரு உத்தியோகத்தை கொடுத்தது இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் தான். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே வர்றதே பத்திரிகை மூலமா தான். சோ இந்த கதையில அவங்க எல்லாருக்குமே ஒரு பங்கு இருக்காது. அவங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். மற்றபடி இது நிறைய கேள்விகள் இருக்கும், அதுக்கு நாங்க பதில் சொல்றோம். இந்த படத்தில் நிறைய இளைஞர்கள் நடிச்சிருக்காங்க, சிரீஷ் எல்லாரும். ஸோ அவங்க எல்லாருக்கும் உங்களோட ஆதரவு தேவை. மற்றபடி இந்த மாதிரி படங்கள் மக்களை போய் சேரணும்னா அது பத்திரிகையாளர்கள் உதவிகள் தான் முடியும். அது ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும். இந்த படம் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான எனக்கே ஒரு வீட்டில் இந்த படம் ராதாமோகன் சார் படம் பண்ண பிரகாஷ் ப்ரொடக்ஷன் இல்லாம ஒரு வீட்டில் ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு 10th பாஸ் ஆன ஒரு ரெஸ்பெக்ட், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆன ஒரு ரெஸ்பெக்ட் வந்தது. ஸோ உங்களுக்கு டெஃபினட்டா தெரியும், இந்த படத்துக்கு என்ன ஒர்க் பண்ணாலும் 100% ஸ்கிரீன்ல தெரியும்னு சொல்லிட்டு. ஸோ ராதாமோகன் சார் ரொம்ப ஒரு ஃப்ரெஜைலான ஒரு கேரக்டர். அப்படி ரொம்ப கண்ணாடி மாதிரி வருவாரு, கண்ணாடி மாதிரி போயிடுவாரு. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கிளாஸ் எப்படி இருக்குன்னு ஸ்டூடியோல அவர் வந்தா கூட நம்ம அப்படியே அவ்வளோ ஃப்ரெஜைலா ஹேண்டில் பண்ணுவோம் டோட்டலா. ஸோ பண்ண படங்கள் எல்லாம் கொஞ்சம் கமர்ஷியல் காமெடி ஃபிலிம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டேக்கன் அப் கிரேட் ஒரு வெரி குட் ஸ்டோரி லைன், ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன், ஒரு டிஃப்ரெண்ட் வியூ ஆஃப் ஒரு யூத் எப்படி திங்க் பண்றாங்க இந்த காலத்துல கூட. சாரி, ஸோ ஐ ஹேவ் டு தேங்க் அல்லு சுரேஷ் ஃபார் ஹிஸ் டெபியூட் லான்ச். கண்டிப்பா யாருக்கு வரும்னு சொல்ல முடியாது, பட் டெஃபினெட்லி இட்ஸ் நேஷனல் அவார்ட் ஃபிலிம் கண்டிப்பா சொல்ல முடியும். பிகாஸ் த வே வி ஆர் ஒர்க்கிங், இந்த படம் பார்த்துட்டு the way ராதாமோகன் சார் has shot, the way the cinematography, அப்புறம் art department, சரி எல்லாம் every craft has given the best for the script. So I wanted to be Radha sir's ears for this film. So அவர் என்ன மாதிரி ஒரு சவுண்ட் எதிர்பார்க்கிறாருன்னு சொல்லுது. So me and Karki decided
designed the whole album in a different way. So இன்னைக்கு songs it's got a very good நல்ல நேம். சொன்ன மாதிரி என் வீட்டில் வந்து ரெஸ்பெக்ட் மாதிரி எல்லாரும் ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தாங்க இந்த ஆடியோ பத்தி. பயணமோட சக்சஸ் மீட்ல யூசுப் கான், ரங்கநாதன், ரோஸ்க்கு அப்புறம் இவ்வளோ சீரியஸான படத்துல ரொம்ப ஜாலியா ஒர்க் பண்ணோம். ஆக்சுவலா இந்த இவ்வளோ பெரிய டீம்ல இந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸ் இருக்கிற ஒரு டீம்ல அவங்க இந்த கூப்பிட்டு இந்த ஸ்கிரிப்டை கொடுத்து அந்த ரூம்ல போய் படிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. நான் படிச்சுட்டு வந்துட்டு சார் அப்படின்னா அதுதான் பட் இந்த கேரக்டரைசேஷன் கிளியரா புரிஞ்சுக்கோ, ஸோ உன்னோட இன்டர்பிரிட்டேஷன் அதுல இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அது தவிர ரொம்ப ஒரு ஷார்ட்டா சொன்னோம்னா கர்வத்தோட இது ராதாமோகன் சார், பிரகாஷ் ராஜ் சார் அவங்களோட டீம்ல 2வது படம் எனக்கு. கர்வத்தோட தன்னடக்கம் இல்லாம ரொம்ப கௌரவமா ஒரு படத்தை நடிச்சிருக்கோம். நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு மீனிங்ஃபுல் கேரக்டர்ல நடிச்சிருக்கோம் அப்படின்னா அது இந்த படம். இல்ல நீங்க தர்மபுரி சம்பவத்தை பத்தி கேக்குறீங்க. கண்டிப்பாக இது வந்து தர்மபுரி சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட படம் அல்ல இது. ஏன்னா நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 ஷூட்டிங் முடிச்ச படம் அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. சோ இதுல வந்து இது முழுக்க முழுக்க ஒரு கற்பனையான கதை. ஆனால் இந்த மாதிரி சம்பவங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்கள் பல்வேறு நடந்திருக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி வந்து இது வந்து இந்த குறிப்பா இங்க நடந்துச்சு, இந்த இடத்துல நடந்துச்சு, இதை பேஸ் பண்ணது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த படம் ஆமா சில இடங்கள்ல வந்து சம்பந்தப்பட்ட படமா இருந்தோம். அசிங்கம் எங்க இருந்தாலும் அசிங்கம் தானே. அது வந்து நேரடியா அந்த இடத்தையும் அந்த ஏரியாவும் சொல்லனாலும் அங்க அசிங்கம், இந்த அசிங்கம் அங்கேயும் நடந்திருந்தா அது அசிங்கம் தான். என்னோட இந்த படம் எடுக்கும் போது நான் ஜாதி வந்து ஒரு ஊர்ல இருக்கு, மக்களுக்கு நடுவில் இருக்குன்னு சொன்னேன். எனக்கு இன்டர்நெட் வரைக்கும் வந்துருச்சு. ரீசெண்டா என்னுடைய பேஸ்புக் அண்ட் ட்விட்டர் அக்கௌண்ட் நீங்க பாத்தீங்கன்னா சிலர் என்ன வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு படம் ஏன்டா எடுக்கிறேன், நீ ஒரு கன்னடக்காரன், உனக்கு என்ன இருக்கு தமிழ் படத்துல பேசுறது, தமிழ் பிரச்சனை. அந்த மனிதனுக்கு நான் பதில் கொடுத்தேன். இது வந்து நான் கன்னடக்காரனும் தமிழ்காரனுங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது. இந்த உலகத்துல வந்து உயிர் எடுக்கணும்னா தற்கொலையே தப்பு சட்டம். உன் உயிரை எடுக்கிறதுக்கே உனக்கு உயிர் இல்லை, உன் உரிமை இல்லை. நீ எப்படி இன்னொருத்தர உயிர் எடுக்கிறதுக்கு தயாராக? என்னுடைய ஆதங்கம் ஒன்னேதான். நீ சின்ன வயசுல இருந்து ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து ஆளாக்குன பிறகு அதுக்கு ஊட்டிருப்பீங்க, அதுக்கு பாடல் பாடிருப்பீங்க, தாலாட்டு பாடிருப்பீங்க. அந்த குழந்தை வளர்ந்து தன்னுடைய கணவனையும் இல்ல அவன் வந்து அவனுடைய காதலியும் தேடி கல்யாணம் படிக்கும் போது பொருள் மனசு உங்களுக்கு இங்கிருந்து வருது. இது ஒரு மனநிலை. ஆமாம், உங்களுக்கு சம்பந்தப்பட்ட நேரடியா உங்க கதையை நான் படம் எடுக்கல. ஆனால் இந்த படத்துல சொன்ன அசிங்கத்தையும் அவமானமும் மோசமான விஷயங்கள் அது உங்களுக்குள்ள இருந்தா உங்களுக்கு சம்பந்தப்பட்ட படம் தான். பயப்படுறதில்லை, அந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறதுக்கு நான் இங்க இல்ல. நீ யாரு அந்த கதையை சொல்றதுன்னு கேட்கறாங்க. நான் சொல்லாம வேற யார் சொல்லுவாங்கன்னு நான் கேட்கிறேன். அதை கேட்கிற உரிமை உங்களுக்கு எங்க வருது? நீ அசிங்கமா இருந்தா நான் அசிங்கமா இருக்கேன் நான் சொல்றேன். கற்பழிக்கிறது தப்புன்னு சொல்றேன், அது சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீயா? கொலை செய்யறது தப்புன்னு சொல்றேன், அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீயா? அதை நான் சொல்றேன், அது என்னுடைய பொறுப்பு, அது என்னுடைய கடமை.